Hi guys, welcome to my channel Vidya Sweet Home. இந்த சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. சோ நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சோ நீங்க எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து சில கிளீனிங் டிப்ஸ், கொஞ்சம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் மாதிரி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிவ் அவே வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ புதுசா நீங்க இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னா கிவ் அவேல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ டிசம்பர் 31 வரைக்கும் இது ஓப்பன்ல இருக்கும். ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்களும் பிரைஸ் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வெளியூரில் தங்கி இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸு இந்த மாதிரி அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கும் வெஜிடபிள்ஸ் அவங்க வாங்குறது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் பேக்கில் நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்குங்க. ஒரு வாரம் வரைக்கும் வாங்குற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி தானே சமைச்சிட்டு வெளியூரில் இருக்கவங்க வந்து கொஞ்சமாக தான் வெஜிடபிள்ஸ் வாங்குவாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரே டப்பாவில் எல்லாமே கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஒட்டுக்க போட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது 1 வீக் வரைக்கும் இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சப்பாத்தி பூரிலாம் தேய்க்கும் போது இந்த மாதிரி கோதுமை மாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகும்னா, அந்த டைம் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து திருப்பி அதை கொட்ட தான் வேணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டப்பர் வேர் இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் இதை போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் எப்போ சப்பாத்தி யூஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் இதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம இந்த இடத்துல வந்து குங்குமம் வைக்கும் போது அது என்ன ஆகும்னா, ஹெல்மெட் போடும்போது அது கீழே விழுந்துரும், அப்புறம் காற்றுல போகும்போதெல்லாம் பறந்துடும். இந்த மாதிரிலாம் ஆக்சுவலி நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணுவேன். நிறைய லேடிஸ் அதை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிப் பாம் இல்லைன்னா வந்து வேஸ்லின் எது வேணாம், லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிப் பாமை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும், நிறைய ஷேப்ஸில் வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி நேராக கோடு இல்லைனா வந்து ட்ரையாங்கிள் ஷேப், எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஷேப் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா குங்குமம் வந்து அதே ஷேப்பில் ஜஸ்ட் நீங்கள் வச்சாலே போதும், அப்படியே அது பேஸ்ட் ஆகிடுங்க. சாரி. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் இப்போ வந்து பெருசாக வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ எப்படி வேணால் உங்களுக்கு இது தின்னாக வந்து ஒரு கோடு மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து சின்னதாக போதும் அப்படின்னாலும் சின்னதாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா, எவ்வளோ பெருசாக நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு ஸ்பில் ஆகாது, கீழே வந்து அந்த கீழே வந்து அது உங்களுக்கு விழுகாது. ஸோ இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக, நீங்கள் சப்போஸ் மார்னிங் வந்து ஒர்க் போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் இந்த குங்குமம் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை நம்ம நிறைய வாங்கி வச்சுருவோம். ஸோ அதை வந்து என்ன ஆகும்னா, கடைசி ஆக ட்ரை ஆகிட்டு கருப்பாயிடும். ஸோ இது இல்லாமல் இருக்கிறதுக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவேப்பிலை கொத்தை வந்து தனித்தனியாக ஒரு குச்சியாக பிரித்து எடுத்துட்டு லீவ்ஸை வந்து தனியாக உருவாமல் இந்த மாதிரி குச்சியாகவே நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப நாளுக்கு வந்து வாடாமல் கருத்து போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த மாதிரி கருவேப்பிலை ரொம்ப காஞ்சி போயிடுச்சு ஆனால் நிறைய இருக்குது அப்படின்னா இது தூக்கி போடுறதுக்கும் நமக்கு மனசு வராது, சமைக்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எதை நம்ம தலைக்கு போடுவோமோ அந்த எண்ணெயை நல்லா காய்ச்சிக்கோங்க. இந்த கருவேப்பிலையெல்லாம் உருவி அதில் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கருவேப்பிலையோட எசன்ஸ் எல்லாம் அந்த ஆயிலில் இறங்கும். அதை சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆகிடும். ஸோ கருவேப்பிலை கலந்த ஹேர் ஆயில் ரெடி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பைப்பு வந்து ஷவரு இல்லை ஹேண்ட் ஷவர் இதெல்லாம் வந்து அடிச்சுக்கும், தண்ணி வந்து ஃப்ளோ கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகரை ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி வர ஏரியாவை பார்த்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் தண்ணி வரவே இல்லை, ரொம்ப பிளாக் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேரி பேக்கில் வினிகர் ஊற்றிட்டு இந்த தண்ணி வர ஏரியாவை அது வினிகர் கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கட்டி வச்சிட போகிறேன். ஸோ ஓவர் நைட் இது ஊறும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினிகர் அந்த உப்பு வந்து நல்லா எடுத்துட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஷவர் ஹேண்ட் ஷவர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வினிகரையும் இந்த பேசனை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிச்சன் சிங்கில் கூட ஊற்றி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் சாப்பிங் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா,
இது வந்து இப்போ எல்லாரும் வுட்டன் போர்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் நல்லதும் கூட. பட் இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. ஏன்னா வெங்காயம் கட் பண்ணும்போது இல்லைனா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது இதில் ஒரு பேட் ஸ்மெல் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஃபங்கஸ் ஃபார்ம் இருக்கான்னு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உப்பு, எலுமிச்சம்பழம் இது மட்டும் போதும். ஸோ உப்பு வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஆக்ட் பண்ணும், எலுமிச்சம்பழம் வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. ஊறினவுடனே காலையில் வந்து இது ஒரு டிஷ் வாஷர் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதே சமயம் இதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழிச்சிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இப்போ வெஜிடபிள் கட்டர் வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக வந்து வெள்ளை வெள்ளையாக படைஞ்சிரும். அதே மாதிரி பைப்பு எல்லா இடத்துலையும் வந்து வெள்ளை வெள்ளையாக படைஞ்சிரும். இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வினிகர் இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழம் இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக மேலே வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண எலுமிச்சம்பழத்தோட தோலை மட்டும் எடுத்து இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகரும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பெல்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற டேப்பு அப்புறம் இந்த பேசன் இது எல்லாமே க்ளீன் ஆகிடும். ஸோ சூப்பராக பளபளக்கிற டேப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்ஸு எல்லாத்து வீட்லேயும் பழசாயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத்துக்கு பதிலாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு கிளாத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கைக்குள்ளே போட்டுட்டு எப்படி மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை நம்ம கையில் போட்டுட்டு க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக க்ளீன் பண்ணுங்க. நம்ம சாக்ஸ் வந்து நல்லா அந்த பனியன் கிளாத் அப்படிங்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணும். இதில் வந்து நீங்கள் டிஷ் வாஷர் இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாக்ஸை தூக்கி போட வேண்டாம். ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டவல் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கரெக்டாக வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் நம்ம இருப்போம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் டவல் ரேக்ஸ் எல்லாம் வெளியே கிடைக்குது. பட் ஆன்லைனில் அது கிடைக்குது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது சின்ன ஹேங்கர்ஸ் கிடைக்கும், இல்லை டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது குட்டி குட்டி ஹேங்கர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி ஹேங்கர்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் டவலை க்ளீன் பண்ணிவிட்டு காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சப்போஸ் அழுக்காகவே இருந்தால் கூட அது இந்த ஹேங்கரில் மாட்டி நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே சமயத்தில் சீக்கிரமும் காஞ்சிடும். நம்ம இதை வந்து ஒரு கிச்சன் டவல் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இதை வந்து ஒரு விண்டோக்கு மேலேயோ இல்லைன்னா ஒரு ஹூக் மாட்டிட்டு கிச்சனுக்குள்ளேயே ஏதோ ஒரு இடத்துலையும் மாட்டி வச்சிடலாம். ஸோ இதை பார்த்தா கிச்சன் டவல் மாதிரியே இருக்காதுங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஃபுல்லி ஆர்கனைஸ்டு ஹோமில் கிச்சன் டவலுக்கு கூட ஒரு பிளேஸ் கண்டிப்பாக ஒதுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.